அற்புதம் காட்டன் நாப்கின்ஸ்க்கும் மார்க்கெட்டில் விற்கிற நாப்கின்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இது அற்புதம் காட்டன் நாப்கின், இது மார்க்கெட்டில் விற்கிற நாப்கின். இதுக்கு 2 டம்ளர் எடுத்துக்கலாம், கண்ணாடி டம்ளர். அதில் சுடுதண்ணி 2த்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ அப்புறம் காட்டன் நாப்கின்ஸை இந்த டம்ளர் மேலே வைப்போம். அடுத்து மார்க்கெட்டில் விற்கிற நாப்கினை இன்னொரு டம்ளரில் வைப்போம். இது மேலே எம்டி கண்ணாடி டம்ளர் இன்னொன்று கமப்போம். அதே போல் மார்க்கெட்டில் விற்கிற நாப்கின் மேலேயும் கமப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்க்குறப்பே அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். டம்ளருக்குள்ளே பாருங்களேன். இந்த டம்ளருக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த டம்ளருக்குள்ள ஒரு மாதிரி புகை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் பாருங்க. இதில் நம்ம வச்ச டம்ளர் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்புறம் காட்டன் நாப்கின்ஸ்க்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் நீங்களே புரிஞ்சுருப்பீங்க. இப்போ டம்ளர் எடுக்கிறோம், இங்கே பாருங்கள். இதில் அந்த நீர்க்குமிழ் இந்த பக்கத்து இருக்குது. இப்போ இந்த டம்ளர் பாருங்கள், இப்போ நம்ம தொடச்சிருக்கோம். இப்படி தொடச்சோடனே இந்த இடத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், என் கையில் ஈரத்தன்மை இருக்குது பாருங்கள். இதே இப்போ மார்க்கெட்டில் வைக்கிற நாப்கின் எடுப்போம். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இதில் எந்த வித நீக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் தொடச்சும் காமிக்கிறேன். கையில் ஒன்றுமே இல்லை, ட்ரையாகவே தான் இருந்துட்டுருக்கு. இதுதான் நம்மளோட நாப்கின்ஸ்க்கும் மார்க்கெட்டில் இருக்கிற நாப்கின்க்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இது என்ன ஏன் எதனால இது வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அற்புதம் காட்டன் நாப்கினில் பிளாஸ்டிக் எதுவும் இல்லை. அதனால நீர்க்குமிழ் வந்து அந்த பக்கத்து வந்திருக்கு. அப்போ இது வந்து ப்ரீத்தபிளாகவும் இருக்கும். ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மூவ் பண்ண முடியும். அந்த நீர்க்குமிழ் எந்த பிளாஸ்டிக்கும் இல்லாததுனால ஒரு சைட்லேருந்து இன்னொரு பக்கத்து அது வந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டில் விற்கிற நாப்கின் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வராத காரணம் இது முழுக்க பிளாஸ்டிக்கால தயார் பண்ணியிருக்காங்க. அதான் இதை மீறி நமக்கு இன்னொரு சின்ன ஒரு விஷயமும், இது அற்புதம் காட்டன் நாப்கின்ஸு. இன்னமும் நமக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, நமக்கு கிழிச்சோம்னா இது கிழிஞ்சிட்டு வரும். காட்டன் இருக்கனால இது கிழியுது. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் விற்கிறது கிழிச்சா இழுத்துட்டு தான் போகும். இப்படி இழுத்துட்டு தான் போகுது. ஆனால் நம்ம அற்புதம் காட்டன் நாப்கின் வந்து கிழிக்கிறப்பயே அந்த சவுண்டும் தெரியும், கிழிஞ்சிட்டு வரும். தேங்க்யூ.